இந்த மாசி மாதம் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சுறுசுறுப்புக்கு பேர் போற்றவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். வேகத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாதவர்கள். ஏன்னா உத்திரட்டாதி அப்படிங்கிறதும் ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரங்களும் சனி பகவானுக்குரியவர் சனியே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அப்போது எவத்துக்குமே கரெக்டாக எவன் எப்படி போனான்னா நான் என் வேலை கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறதுல ஒர்க்கஹாலிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க. 12ஆம் இடத்துல இந்த கும்பல் ஆஃப் பீப்புள் வராங்க. அதில் சூரியன் வந்து உட்கார்றார். இவன் சூரியன் வந்து உட்காரும்போது ஆறுக்குரியவன் வந்து 12ல் உட்கார்றார். பொருள் வரவை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதும் இந்த குருவினால் பார்க்கப்படுகிற ராசிநாதனே. அதனால் செய்யக்கூடிய காரியங்களிலே வரக்கூடிய சிக்கல்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது சுப சிக்கல்களாக இருந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிடணும். ஏன்னா கல்யாண செலவு எஸ் இல்லை வேண்டாத செலவு வேண்டாம், அங்கேயே நிறுத்தணும். இந்த ஒன்று தான் எஸ்ன்னு கரெக்டாக சொல்ல தெரியணும். இதுதான் இவங்கள்ட்ட இப்போ வேலை. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்காரரான இந்த செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் உட்காருவார் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அவர் மூவ் இங்கே வந்துடுவார். பட் அந்த உட்கார நாள்கள் இருக்குது பார்த்திங்களா, 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிப்ரவரி 26 வரைக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் எஸ்னோ கரெக்டாக சொல்லிகிட்டே போகலாம். 2-11 தொடர்புனா பணம் வரவுன்னு சொல்லுவோம். அப்போ பைசாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா எப்படி சார் இருக்கும்னா, இந்த 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து உட்காருவார், 3ஆம் இடத்துக்காரர் வந்து உட்காருவார். அந்த 3ஆம் இடத்துக்காரர் இருக்கிறதுனாலையும் பணம் கொடுத்துருவார். எப்படியான ஒரு இடத்துல சமாளிக்கிற மாதிரி பணம் வந்துடும். பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ எண்ணத்தில் பிரச்சனை இருக்கும். இவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பங்கங்கள் உண்டு. அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் கொஞ்சம் விதண்டாவாதம் பேசி அதனால் கொஞ்சம் அவமானப்பட்டு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை வெளிவிடணும். அதே மாதிரி வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகளே இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷனு ப்ராப்பராக போகாதனால சில விஷயத்தில் இவங்க ஃபெயிலியர் ஆகாங்க. அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்குமே செவ்வாய் அதை கேது வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பணத்தை கொடுத்துருவார். பைசாவுக்கு அஷூரன்ஸ் எகெயின் ஞானகாரகனும் தனகாரனாய் மாதிரி பணத்தை கொடுத்து விடுவார்னு வரும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த சொன்னபடி கமிட்மெண்ட் ஹானர் பண்ண முடியாத சிக்கல் வரும். யார் மூலிமா? அந்த நண்பர்கள் மூலியமாக வரும். அது சொல்லிவிட்டு அவங்களுக்கு பற்றி எரியும். அதனால் வரக்கூடிய சண்டைகளை நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் முன்னுக்குடையான சில விஷயங்களை நீங்கள் முன்னின்று செய்கிறத மட்டும் செய்யுங்க. கூட்டு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அந்த சாப்பிடுவோன்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. அவங்க ஊதி சாப்பிட்றது ஊதி சாப்பிட்டு போன்னு விட்டுடுங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா ஓடின்னு இருக்கும், உழக்கம் மிஞ்சலேன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.